பார்த்தீங்கன்னா எல்லா காரையும் சும்மா அடிச்சு பறக்க விட போகிறோங்க. நேற்றுக்கு இந்தியன் பைக்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சும்மா அப்படியே எல்லா காரும் பறந்துச்சு. அதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாயமோசர் பார்க்குக்கு போகலான்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், இப்போ வேண்டாம். 4 நாள் போனீங்க. டைனோசர் பார்க் அடுத்து எடுக்கிறது செம்மையாக இருந்துச்சு. டைனோசர் வாய மூடுறா. இன்னைக்கு நம்ம என்ன இந்த இடத்துல தாங்க நம்ம அந்த லாஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம காரையும் இன்க்ளூடடு. நிறுத்திட்டு ஒரு காராக போட்டு லாஸ்ட்டில் ஜேசிபி இருக்குன்னு தெரியுமா, அதை வச்சு அடிச்சு கொல்ல போகிறோம் எல்லா காரையும். ஃபஸ்ட்டு என்ன கார் போடலான்னா 6666 போட்டிங்கன்னா ஒரு வேகன் ஒரு கார் வரும். திருப்பி 800 போட்டிங்கன்னா ஒரு கார் வரும். 500 போட்டிங்கன்னா ஒரு கார் வரும். 444 போட்டிங்கன்னா ஒரு கார் வரும். 333 போட்டிங்கன்னா ஒரு கார் வரும். 333 போட்டிங்கன்னா ஒரு இது வரும். அப்புறமா வந்து கார் வந்து ஞாபகம் வரணும். நீங்கள் வந்து 1000 போட்டிங்கன்னா ஃபார்ச்சுனர் வரும். அப்புறமா அங்கே போய் போட்டு காட்டுறேங்க. இப்போ இங்கே ஃபுல்லாகிடுச்சு. இறா இவன் ஒருத்தன். இங்கே பாருங்கள் எத்தனை கார்ன்ட்டு. அங்கே போய் இன்னும் கொஞ்சம் கார் இருக்கு, அதையும் போட்டு காட்டுறேன். அப்படி போடாத. வாய முடுறா. 2244 போட்டிங்கன்னா சூப்பராக வரும். திருப்பி ஃபார்ச்சுனர் போட்டோன்னா அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச ரோல்ஸ் ரைஸு. அடுத்து வந்து 100 போட்டிங்கன்னா போலீஸ் கார் வரும். 101 போட்டிங்கன்னா ஒரு பெரிய போலீஸ் கார் வரும். இதே வந்து 0101 போட்டிங்கன்னா இதே மாதிரி மான்ஸ்டர் ட்ரக் வரும். அதே மாதிரி 0333 போட்டிங்கன்னா அதே மாதிரி மான்ஸ்டர் ட்ரக்கில் ஸ்கார்பியோ வரும். குட்டி காருக்கு போட்டு காட்டுறேன். 01000 ஒரு 0 வேண்டாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார் வரும். அடுத்து வந்து 0444 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது. திருப்பி இந்த இடத்துல இன்னொரு கார் நிப்பாட்டலாங்க. அண்ணாத்த என்ன பண்ணுறீங்க? அண்ணாத்த போய் சேர்றதுக்கு ரெடியாக இருங்க. எவ்வளோ பெரிய கார் பேர்லாம் போட்டு உட்காந்து சுட்டுட்டு இருக்கிறாங்க காரை. இதை பாருங்க, இப்போ மட்டுமே எவ்வளோ காருன்ட்டு. இதெல்லாம் நம்ம ஜேசிபியை வச்சு நொறுக்க போகிறோம்னா பார்த்தாலே அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஒரு வண்டி போடலாமே குட்டியா. 30,000 போட்டிங்கன்னா ஒரு பைக் வரும். வேற ஏன்டா நெட்டு பைத்தியங்களா? நெட்டும் வேற. இங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து கூட போடலாம். 3000 போட்டோன்னா இப்போ 4000 போட்டேன்னா 5000 6000 7000 8000 போட மாட்டேன். 9000 போட்டால் ஸ்ப்ளெண்டர் வரும். 8000 போட்டால் ஹெலிகாப்டர் வரும். 4 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஷர்னு ஒரு ஸ்கூட்டர் கிடைக்கும். இப்போ வந்து 800 போடணுன்னா அங்கே போய் தாங்க போட முடியும். ஏன்னா அது கொஞ்சம் பறக்கிற வண்டியா, அதனால தான். அதுக்கு முன்னாடி இருங்க ஒன்று போட்டு காட்டுறேன். அதான் இவ்வளோ கேப் இருக்கு. இந்த இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். 1 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரக்கு வரும். 8123 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் வரும்.
அப்புறமா வந்து 300. ஆக்சிடென்ட் ஆச்சு. 600 போட்டீங்கன்னா நாய் வரும். நாயா அது இருக்கு ப்ரோ. உட்கார்ந்து ரைடு போறதுக்கு. ஏய் எலிஃபண்ட் ப்ரோ. என்னங்க 6 போட்டிங்கன்னா எலிஃபண்ட் வருங்க. நீங்கள் எவ்வளோ இருங்களா இந்த ஹெலிகாப்டர் இது அடித்தா என்ன ஆகும்? ஓடுதுங்க. ஏய் யானை ஓடாத, நான் உனக்கு தெரியாமல் அடிச்சிட்டேன். அது ஓட்ட முடியும் பாரு ப்ரோ. ஆமாம், அது மேலே ஏறி கண்டு போக முடியுமா? யானை தானே என்னங்க யானை மேலே ஏற முடியாது. என்னங்க யானை ஊருக்குள்ளே போய் அட்ராசிட்டி பண்ணிட்டோம். நம்ம இங்கே இருப்போம். இன்னொரு யானை போடு ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. ஏய் வாயமுற 1111 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிள் கிடைக்கும். லாஸ்ட்டாக 600 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நாய் கிடைக்கும் ப்ரோ. 700 போட்டிங்கன்னா வெர்ஷன் 2 ஆஃப் த லேம்போகினி கிடைக்கும். 800 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் காரோ என்னமோ வரும். புகாட்டியா 900 ப்ரோ ப்ரோ தள்ளி போய் போடு ப்ரோ. சரிடா தம்பி. அப்புறமா 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ச்சுனர் வரும். எனக்கு தெரிஞ்ச மொத்தத்தையும் போட்டேன். இப்போ ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸ். இப்போ நம்ம ஃப்ளையிங் வாய முடுறா. இப்போ ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸ் தாங்க போட போகிறோம். இப்போ ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸ்னால் இருங்க, தனியாக போய் போடுவோம். ஹெலிகாப்டர் வாய மூடுறா. ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டரை போட்டுருவோமா? அடப்பை இருக்கீங்க பைத்தியங்களா. 8000 போட்டிங்களாங்க. திருப்பி தள்ளி போய்க்கோங்க, நல்லா தள்ளி போய்க்கோங்க. ஏன்னா ஃப்ளைட்டு அப்புறம் விங்ஸ் உடஞ்சி வெடிச்சிரும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம இந்த எல்லா காரையும் அடிச்சு நொறுக்கிறதுக்குள்ள ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. இந்த எல்லா காரையும் அடிச்சு நொறுக்கிறதுக்குள்ள இன்னும் 2-3 சீட் கோட்ஸ் மட்டும் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இந்த கார்ஸ்லாம் நொறுக்கிறதுக்கு நான் ஒரு 2 வண்டி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வண்டி ஜேசிபி, செகண்ட் வண்டி டேங்கரோட நம்பர் 4040. இதை போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இனி ஃபஸ்ட்டு ஜேசிபியிலேருந்து நொறுக்க ஆரம்பிப்போம். இப்போ வண்டியெல்லாம் லாரிலாம் அவ்வளோ டேமேஜ் இருக்காது. இப்போ நம்ம ஜேசிபியில் போய் ஏறிக்கலாம். எங்கடா இருக்குது? இதோ இருக்கா? வாயமுப்பா. என்னங்க ஃபஸ்ட்டு அதை கீழே இறக்கிக்கணும். அங்கே இருக்கிறத அதுன்னு. ஆமாம் அதான் ஏய் இப்படி இருக்கா? இப்படி வண்டி ஏய் இந்த வண்டியை சொல்கிறேன். இப்போ மொத்த வண்டியும் அடிச்சு தூக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு வண்டியே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது அவ்வளோ டேமேஜ் கொடுக்கல. போயிட்டு இறங்கியெல்லாம் ஓட்ட தர மாட்டேங்கிறான் சின்ன பசங்க. ஏய் இந்த வண்டி சரியாகவே டேமேஜ் கொடுக்க மாட்டேங்கிறா. இறா டேங்கர் எடுத்துகிட்டு வரேன். சாவடி. என்னங்க டேங்கரில் ஏறுறதுக்குள்ளே மறக்காம ஒரு லைக் சென்ஸ். நானும் அண்ணன் தாயோ. என்னங்க அப்படியே சுட மாட்டியா ப்ரோ? தம்பி சுட்ட எல்லாம் காரணம் இங்கே பாருண்ணா. அங்கே போய் வச்சு எல்லா காரணம் இந்த மாதிரி பண்ணுறது. வண்டி மாட்டிக்கிச்சு. இப்போ ஒரு சுடு சுட்டேன்னு வையா, இங்கே இருக்கிற மொத்த வண்டியை காலியாகும்.
ஓகேங்க 9129 போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த் கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வண்டியெலாம் வசமாக மாட்டிக்கிச்சு. அதனால் டேய் புல்டோசர் நீங்கள் நிற்கிறதுக்கு புல்டோசர் சாவாடா சரி நம்மளோட டேங்கர் இன்னும் கொஞ்சம் டேங்கர்ஸ்லாம் நம்ம ஃபோன் போட்டு வர வைப்போம். இல்லைன்னா இருங்களேன். ஏய் இன்னும் இவ்வளோதான் இருக்கா? மற்ற காரையும் வெடிக்க வச்சுக்கோங்க. இந்த கார்லாம் அடிச்சு நொறுக்குது நல்லா இருந்துச்சு. இப்போ இன்னொரு வாட்டி நம்ம இதை டேங்கர் வர வைப்போம். ப்ரோ டேங்கர் உயிரோடு தான் இருக்கு. அந்த டேங்கர் ஆனால் எடுக்க முடியாது. ஓ எடுக்கலாமா? இப்போ அந்த டேங்கரை மட்டும் வெளியே கொண்டு வந்துடுவீங்க. ஏய் நான் வேற ஏறி போடான்னு ஏறுற டேங்கர்ல. ஓ இப்படி தான் ஏறியா? அப்படியே ஃபுட் ப்ரோ. அப்படியே என்னங்க இனியா இதில் எதுக்கு எனக்கு இதான் அப்படியே வச்சு சொன்னாலும் ஆதித் நான் எப்போ வருவாங்க ப்ரோ? ஒன்றும் இல்லைங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த வண்டி எவ்வளோ அடித்தாலும் ஓ இது இருக்கா? நல்லா கீழே இறக்கி இந்த வண்டியை சொல்லி முடிக்குமா? இங்கே இருக்கிற சொல்லி முடிக்கிற ஒரு வண்டியும் கோடிக்கு மேலே போகுங்க. இவ்வளோ பெரிய வண்டியை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க. நல்லா ஐயா ரொம்ப மேலே விட்டும் போல. ரொம்ப எதிராக இது முன்பகுதி இது இருக்கா? உனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் என்னடா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச பைக் 7000 ஒரு பைக் வரும். ஹைப்ரோஸா இல்லைங்க, ஹைப்ரோஸாவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த பைக்கில் எனக்கு பிடிக்கிறது ஹைப்ரோஸா. இதாங்க இதில் கொஞ்சம் கலர் மாற்றினா நல்லா இருக்கும். நம்ம மகிழன் வந்துட்டாருங்க. இப்போ வந்து என்ன கலர் வைக்கலான்னா ரெட்டு வச்சா நல்லா இல்லை, ஒய்லட் வச்சா நல்லா இல்லை, ப்ளூ வச்சா நல்லா இல்லை. ஓ நம்மளே கூட கலர் மாற்றுறது இருக்கா கீழே? சூப்பராக இருக்கு. இது இந்த கலர் நல்லா இருக்கு. இன்னும் கூட 2-3 காரில் நிற்கிது. அதெல்லாம் வெடிக்க வச்சு என்னத்துக்கு? இருங்களேன் இந்த வண்டியில் ஏற முடியல. அப்போனா இது எடுத்து கரெக்டாக அந்த கண்ணாடியே சொல்லுங்க அப்படிங்கண்ணா கொஞ்சம் ஏறுறதுக்கு. இந்த கேமே இப்படி தாங்க பக்காக இருக்கும். ஏய் எல்லாருமே வண்டியா இன்னைக்கு எங்கே போச்சு? நானே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்றேன். வண்டி பக் பண்ணிட்டு வாங்கடா ஐபுசாலே போயிடுவேன். இதுக்கு ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரிங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு லண்டனுக்கு வர போனோம். நம்ம இருக்கிறது குஜராத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு பைக் வர வச்சுக்குமா? இல்லை நம்ம ஏதோ இந்த பைக் வர வச்சுட்டு என்னடா பைக்கே ஓட்ட முடியாதடா. 4 சி வண்டி
ப்ரோ எதுமே என்னடா இப்படி பறக்குது ப்ரோ ஃளைட் இருக்காது ப்ரோ அடிச்சான் காருக்கே ஒன்றும் அவ்வளோ இந்த ஃப்ளைட்டு அப்போ இந்த ஃப்ளைட்டை ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன் ஃப்ளைட் முன்னாடிலாம் பறக்காது இந்த ஃப்ளைட் ஓட்ட முடியுமோ நான் போயிட்டே கிடக்குது ஓட்ட முடியல பக்கத்தில் போனால் வேறு மாதிரி காட்டுது இங்கிட்டு வந்தால் வேறு மாதிரி காட்டுது சரி அப்படி போய்ட்டா அப்படியே இருக்கும் மினி ஃப்ளைட்டோ இது ஃப்ளைட்டா இது இந்த ஃப்ளைட்டை வெடிக்க வைக்க முடியுமா நானே ஸ்டிக்கி பாம் போட்டு லாக்கி போட்டு தக்காளி வெடிக்க வச்சுட்டேன் அடுத்து என்ன ஃப்ளைட்டு அடுத்து அங்கே ஒரு ஃப்ளைட் அதை வெடிக்க வைக்குமா ஸ்டிக்கி பாமால வெடிக்க வைக்க முடியும் எனக்கு மட்டும் தெரியல பக்கத்தில் போனால் வெடிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம ஆளுவாடோ ஆளுமா இசானக்கடி மாலுமா நக்கி பயங்கள்லாம் அணக்கு விட்டு ஆளுமா இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அழுமாடோ இசானக்கடி மாலுமா பச்சி கச்சிகளாம் டொக்காம கடி மாலுமா ஆனால் இப்படி வச்சு வெடிச்சா நம்ம கார் வெடிச்சுன்னு பரவாயில்ல கேங்ஸ்டர்ஸ்லாம் தெரியுவானுங்க அவங்க காரே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கார் எடுத்து வந்து பக்கத்தில் வச்சு சுடுவானுங்க கொஞ்சம் விட்டா தலை மேலே வச்சு சுடுவானுங்க போல எனக்கு டவுட்டு கொஞ்சம் விட்டா கார் மேலேயே வச்சு சுடுவானுங்க அந்த ஃப்ளைட்டில் மேலே கண்ணாடிலாம் இருக்குது என்ன கண்ணாடி உடஞ்சிருக்கு உடையில இது ஃப்ளைட் இங்கே நான் ஏன்டா இங்கே ஒரு ஃப்ளைட் கூட இருக்காதுண்ணா ஓ நம்ம தான் கால் பண்ணி வர வச்சா மேலேருந்து வருமாங்க இப்போ தாங்க ஒரு அங்கிள் வந்து சொல்லி போனார் என்ன ஃப்ளைட்டு ஓ அந்த நம்பர் கூட 555 வந்து சொல்லிட்டு போனார் டேடப்பா அந்த ஃப்ளைட் நம்பர் டூடுங்க தம்பி வந்துட்டோம் ஏறி 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 நீ இது ஓட்டுப்பா எனக்கு ஓட்ட தெரியும் பைத்தியக்காரா எனக்கு என்னடா ஃப்ளைட் ஓட தெரியும் டேய் செத்துறேன்னு கேட்காதடா ப்ரோ 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 ஒழுங்கா ஓட்டு ப்ரோ செத்துற போறேன் ப்ரோ கீழே போயிடுவா போல அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போகிற ஃப்ளைட் கிராஷ் ஆக போகுது பீப் 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 ஐயா ஃப்ளைட் கிராஷ் மேடே 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 எப்படியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணிட்டோம் வண்டி இந்த ஓட்டுறது நல்லா இருக்குங்களா போகாதியா வண்டி இப்படி தான் லேண்ட் பண்ண முடியும் அப்படியே கீழே இறக்கிட்டு மேலே லூசு பையில வண்டியை மேலே இருக்காதரா மேலே இருக்கிற கண்டேன்னு வண்டியை ஓட்டுறதே நல்லா இருக்கு நான் போய் குத்திட்டேன்னு கேட்காத ஃப்ளைட் எவ்வளோன்னு இரு வண்டி கீழே இருக்குடா வண்டியை கீழே இருக்குடா வண்டிடா குதிராங்க வண்டி அதெல்லாம் இருந்துச்சு நம்மளோட இந்தியன் பைக் 3D லூசு பையன் விழுந்துட்டாங்க கீழே சரிங்க இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட அதை அடுத்த வீடியோலப்பா